நாங்க அவ்ளோ சொல்லியும் நீ வெளியில போயிருக்கனா என்ன அர்த்தம்? அவ இன்னைக்கு நீங்க சொல்றத கேட்டிருக்கா. இன்னைக்கு கேக்குறதுக்கு எதுக்காக நீங்க எல்லாரும் என்ன குரூப்பா சேர்ந்து திட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஓ, நாங்கெல்லாம் எதுக்கு திட்டுறோன்றதே உனக்கு தெரியலையா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற. பா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லம்மா. யார் நீங்கெல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு சொன்னேனோ அந்த அம்மாவை நீ போய் பார்த்துட்டு வந்திருக்க. இதனால இந்த குடும்பத்துக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது தெரியல. எனக்கு கூட அம்மனை பார்க்கணும்னு அவ்வளோ ஆசைதான். ஆனா பார்க்க கூடாதுன்னு பெரியவங்க சொன்னதை மீறி நான் என்ன பார்க்க போயிட்டேனா? வயசு பொண்ணுங்க அம்மனை பார்க்க கூடாதுன்னு சொல்லியும் நீ போய் பார்த்துட்டு வந்திருக்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. வயசு பொண்ணுங்க அம்மனை பார்க்க கூடாதுன்னு எதுக்காக சொல்றீங்க? அத முதல்ல சொல்லுங்க. ஏய், யார்கிட்ட எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க? இன்ன வரைக்கும் என் அம்மாவை பார்த்து இந்த வீட்ல யாரும் ஒரு வார்த்தை கூட கேள்வி கேட்டதில்ல. என்ன திமிரா உனக்கு? எனக்கு தெரியாதத தெரிஞ்சுக்கலனா என்னால தூங்க முடியாது. சரி, உங்களை கேள்வி கேட்ட முத ஆள் நானாவே இருந்துட்டு போறேன். அம்மனை ஏன் பார்க்க கூடாதுன்னு எனக்கு நீங்க கரெக்டான பதில சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் கேள்வியும் கேட்கல, உங்க பேச்சையும் மீறல. ஏய், வயசு பொண்ணுங்க அம்மனை பார்க்க கூடாது, பார்த்தா அது தீட்டு. என்ன பாட்டி சொல்றீங்க? அம்மனும் பொண்ணு, நானும் ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு பாக்குறத எப்படி தீட்டுன்னு சொல்வீங்க? தீட்டாகாமியா நீ அம்மனை பார்த்தது மயக்கம் போட்டு விழுந்த? அது நான் அம்மனை பார்த்ததுனால இல்ல. ஈவினிங்ல இருந்து எனக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான் அங்க போனதும் சடனா தலை சுத்திடுச்சு. நான் மயங்கி விழுந்துட்டேன். அதை எடுத்துட்டு வந்து இதுல கனெக்ட் பண்றீங்களே. இன்னும் இந்த மாதிரி மூட நம்பிக்கையோடலாம் இருக்காதீங்க. ஏய், எதிரி மூட நம்பிக்கை? காலம் காலமா பார்த்து பழகி வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையா? என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னு காரணம் சொல்ல முடியாத அத்தனையுமே மூட நம்பிக்கை தான். அப்பனா நீ அமெரிக்காவில எல்லாம் இருந்திருக்கணும், இங்க வந்திருக்கவே கூடாது. அதைத்தான் நானும் நினைக்கிறேன். மாயா, நீங்க இருங்க பெரியம்மா. அட்ரஸ் மாத்தலாம், ஆனா ஆளை மாத்த முடியாதுன்னு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்க என்ன மாதிரியோ இல்ல நான் இவங்கள மாதிரியோ எந்த காலத்திலயும் மாறவும் முடியாது. அது ஜீன்ல இருந்து வர்றது. We can't change by any means. இது பாரு, நீ இங்கிலீஷ்ல பேசினா நாங்களாம் பயந்துருவோம் நினைச்சிட்டு இருக்கியா? நம்ம மாயா கேக்குற ஒவ்வொரு கேள்வியும் அவ சொல்ற ஒவ்வொரு பதிலும் சும்மா டான் டான்னு மணி மாதிரில இருக்கு. இவ பண்ற எல்லா பிரச்சனைக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். சரி, போதும். இந்த விஷயத்தை இத்தோட விட்டுருங்க. என்னென்ன அவ ஏதோ ஏட கூடமா பேசிட்டு இருக்கா, நீங்க விட்டுடுன்னு சொல்றீங்க? விட்டுடுங்கன்னா விட்டுடுங்க. எதிர்த்து கேள்வி கேட்காதீங்க. பேசி பேசி பிரச்சனையை பெருசாக்குறத விட அதை யாருமே முடிக்க நினைக்கல. போங்க, போய் படுங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். என்ன? அதான் அண்ணனே சொல்லிட்டார்ல, எல்லாரும் போங்க போங்க போய் படுங்க. ஏய் பார்வதி, போங்க போங்க போய் படுங்க. தனா, மாயாவை கூட்டிட்டு போய் படுக்க வைப்போ. வா. சீனு, என்ன சாரு? உனக்கு ஒன்னும் ஆகலையே? எனக்கா? எனக்கு என்ன? இல்ல, அம்மனை ரோட்ல வச்சு பாத்தீங்களே, அதனால உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே? அதெல்லாம் ஒன்னும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். இத கேட்கதான் இந்த நேரத்துல வந்தியா? நீங்க மாயாவை எதுக்காக தூக்கிட்டு வந்தீங்க? இது நீ முதல்ல கேட்டிருக்கலாமே. எதுக்கு சுத்தி வளைச்சு உங்களுக்கு எதுவும் ஆகலையா, அத்தைக்கு எதுவும் ஆகலையான்னு கேக்குற? நீங்க மாயாவை தூக்கிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு.
அதுல சங்கடப்பட என்ன இருக்கு? மயங்கி நடு ரோட்ல கிடந்தவளை தூக்கிட்டு வரதுல என்ன தப்பு இருக்கு? கட்டிக்க போறவரு வேற ஒரு பொண்ண தொட்டு தூக்கிட்டு வந்தா யாருக்கா இருந்தாலும் வருத்தமா தானே இருக்கும். அப்போ நடு ரோட்ல மயங்கி கிடந்தவளை பார்த்துட்டு அப்படியே வந்துடணும்னு சொல்ற. உனக்கு மருந்துக்கு கூட மனிதாபிமானமே இல்லையா? அம்மனை பார்க்க கூடாதுன்னு வீட்ல இருக்காங்க அவ்வளவு சொல்லியும் கேட்காம அம்மன் பின்னாடியே போனது அது அவ தப்பு. அதுக்கான தண்டனைய அம்மன் கொடுத்திருக்கு. அதான் நீங்க போய் அவளை தூக்கிட்டு வந்ததுனால உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பாதிக்கப்பட போறது நான் தானே. அதனாலதான் கேட்டேன் சீனு. எனக்கும் மனிதாபிமானம்லாம் இருக்கு. இங்க பாரு, மாயா அமெரிக்கால பிறந்து அங்கேயே வளர்ந்தவன். இதெல்லாம் அவளுக்கு புதுசு. நம்ம என்னதான் சொன்னாலும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல அவ அம்மன் பின்னாடி போயிருக்கலாம். அத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. நமக்கும் தான் ஏன் எதுக்குன்னு தெரியாது. வீட்ல போக கூடாதுன்னு சொன்னாங்க, போகல. அவளால மட்டும் ஏன் அப்படி இருக்க முடியல? நாம வளர்ந்த விதம் இப்படி, அவ வளர்ந்த விதம் அப்படி. என்னை விட அவளை நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஏன்? உன்னை பத்தி தான் எனக்கு நல்லாவே தெரியும். நீ அவளை தூக்கிட்டு வந்தத ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆகுறப்போ ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேச மாட்டாங்க. அத பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஊர்க்காரங்க என்ன வேணாலும் பேசுவாங்க தான். அதை நம்ம இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறணும். நீங்க என்ன சொன்னாலும் அவளை தூக்கிட்டு வந்தது தப்பு தான். அததான் நான் சொல்லுவேன். அத்தா அவளை தூக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எதை பத்தியுமே யோசிக்க மாட்டேன். அவங்க எனக்கு அத்தை மட்டும் இல்ல, ஒரு விதத்துல என்னை வளர்த்த தாய். அவங்க பேச்ச என்னால என்னைக்குமே மீற முடியாது. அந்த இடத்துல மாயா தவிர வேற யார் இருந்திருந்தாலும் அத்தை தூக்குன்னு சொன்னா நான் தூக்கி இருப்பேன். எதா இருந்தாலும் பாதிப்பு உங்களுக்கு தானே செய்யணும். அவங்களுக்காக என்ன பாதிப்பு வந்தாலும் நான் பொறுத்துப்பேன். அத்தை மாமாவுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. ஏன் என் அப்பா அம்மா உட்பட. சரி, நீ தேவையில்லாம எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காத. அது ஒரு உதவி, மற்றபடி அதுல வேற எதுவும் இல்ல. சரி, போய் தூங்கு. என்னங்க இன்னும் தூங்கலையா? எங்க தூங்குறது? நாம அவ்வளோ சொல்லியும் கேட்காம அவ இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்காளே. அவ சின்ன பொண்ணுங்க, ஏதோ ஒரு ஆர்வத்துல அப்படி பண்ணிட்டா. அப்படி பண்ண கூடாதுன்னு தான் நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இந்த மாதிரி அம்மன் வர நேரத்துல வயசுக்கு வந்த பொண்ணுங்க வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னது. இங்க பிறந்த பிள்ளைங்க சம்பிரதாயம் சடங்குன்னு சொன்னா மறுபேச்சு பேசாம அமைதியா இருப்பாங்க. ஆனா அவளுக்கு சம்பிரதாயம்னா என்ன, சடங்குனா என்னன்னு எல்லாத்துக்கும் கேள்வியா கேக்குறா. இங்க பாரு ஜானகி, எல்லா கேள்விக்கும் பதிலை எதிர்பார்க்க முடியாது. பதிலே இல்லாத கேள்விங்க நிறைய இருக்கு. அத கடந்து போகணுமே தவிர அது பின்னாடியே நம்ம போகக்கூடாது. ஆனா ஏதோ தெரியாம பண்ணிட்டா. இந்த குணத்தை அவ மாத்திக்கலனா இதை விட விபரீதமான விளைவுகளை அவ சந்திக்க வேண்டி வரும். இந்த ஒரு முறை அவளை மன்னிச்சிடுங்களேன். நீ எத்தனை தடவை சொன்னாலும் அவ மாத்திக்கிற மாதிரி தெரியல. அவளோட நடவடிக்கை நாளுக்கு நாள் மோசமாயிட்டு தான் வருது. வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. அதனால இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வருமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. அவ யாருக்காவது ஒருத்தருக்கு கட்டுப்படணும். அப்பதான் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். நான் அவளை பாத்துக்கிறேங்க. இனிமே அவ இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டா. பாத்துக்கோ ஜானகி. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரி.
மாயா ஏன் இப்படி பண்றா? அவளை நான் எப்படி சரி பண்ண போறேன்? மாயா கிட்ட அம்மன் ஏதோ சொல்லுச்சு. அதுக்கப்புறம் தான் அவன் மயக்கமாயி விழுந்தா. அம்மன் என்ன சொல்லிருக்கோம்? விடிஞ்சதும் அது என்னன்னு மாயா கிட்ட கேட்கணும். என்ன மாயா, இவ்வளவு நேரமா எழுந்திருக்காம தூங்கிட்டு இருக்க? நீ இப்படி தூங்க மாட்டியே. மாயா, மாயா, சொல்லுதானா? ஏய், என்னாச்சு? ஏன் படுத்திருக்க? இங்க வா. ஐயோ, ஜுரம் அடிக்குது. உட்காரு, உட்காரு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்ன மாயா? சொல்லணும்னு தான் நினைச்சேன், ஆனா சொல்ல முடியல. இரு வர, நீங்க இரு. இந்தா. எதனால ஜுரம் வந்துச்சு மாயா? எனக்கு எப்படி தெரியும் தானா? நைட்டே நீ மாத்திரையை போட்டிருக்கணும். எந்திரிக்கவே முடியாத மாதிரி ஒரே டயர்ட். என்ன மாயா? மாயா, என்ன மாயா, உடம்பு சரியில்லையா? ஃபீவரா இருக்கு பெரியம்மா. ஆமா, அம்மனை பார்த்து பயந்துருக்க. நான் பயப்படல பெரியம்மா. ஏன் இப்படி பண்ண மாயா? எல்லாரும் வேண்டான்னு சொல்லியும் நீ போயிருக்க பாத்தியா? அதுக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல தானா? இல்ல மாயா, அதனாலதான் உனக்கு இப்படி ஆயிருக்கு. என்ன பெரியம்மா நீங்களும் இப்படி பேசுறீங்க? அம்மா நம்மளை காப்பாத்துற தெய்வம் தானே. அத பார்த்ததுனால எனக்கு எப்படி ஃபீவர் வரும்? தனா தான் புரியாம பேசுறா. உனக்கு இதெல்லாம் புரியாது மாயா. ஐதீகம் சம்பிரதாயம்னு சொல்றதுக்கு பின்னால சொல்ல முடியாத பல காரணங்கள் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்னு நீ போனதுதான் தப்பு. தனா, மாத்திரை ஏதாவது கொடுத்தியா? இப்பதாம்மா கொடுத்தேன். டாக்டர் வீட்டுக்கு வேணா போயிட்டு வரலாமா? இல்ல இல்ல இல்ல, இது மருந்து மாத்திரைக்கு கட்டுப்படாது. ஒண்ணு பண்ணலாம், கோயிலுக்கு போய் அம்மன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மந்திரிச்சிட்டு வரலாம். என்ன, எந்திரி வா. எனக்கு ஒண்ணும் இல்ல, சாதாரண ஃபீவர் தான். இதுக்கு நீங்க ரெண்டு பேரும் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? இது சாதாரண ஜுரம் இல்ல மாயா. அம்மனை நீ பார்த்ததுனால வந்தது. இப்ப மாயாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நான் எப்படி போய் சொல்லுவேன்? சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்ப சொல்லாதீங்க. நாங்க சொன்னதை நீ கொஞ்சம் கேட்டிருக்கலாம்ல மாயா. நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போறதில்ல. சரி பேசுங்க. மாயா, அம்மன் உன்கிட்ட ஏதோ சொன்னாங்கல்ல? என்ன சொன்னாங்க? ஆமா சொன்னாங்க, ஆனா எனக்கு அதுலலாம் நம்பிக்கையே இல்ல. நீ எதை நம்பியிருக்க? இதை நம்ப. சரி, என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. விடுங்க பெரியம்மா. இல்ல நீ சொல்லு. அம்மன் என்ன சொல்லுச்சு? சொல்லு, கேக்குறாங்கல்ல. அம்மன் சொன்னதை சொல்லு. நான் இங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே ஊர்ல தான் இருப்பேன்னு சொல்லுச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அம்மன் வாக்கு சொன்னா அது கண்டிப்பா நடக்கும். எப்படி பெரியம்மா நடக்கும்? என்னாலலாம் வாழ்நாள் முழுக்க இந்த ஊர்ல எல்லாம் இருக்க முடியாது.
இங்க இருக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. நீ அமெரிக்காவில இருந்து இந்த ஊருக்கு வருவேன்னு நினைச்சியா? அதே மாதிரிதான் இதுவும். இந்த குடும்பம் மறுபடியும் அதே அவமானத்தை சந்திக்க போதே. இது நடந்தே தீரும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அதான் நீதான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணும். நீ அங்க வளர்ந்த பொண்ணு, பிடிச்சா லவ், பிடிக்கலன்னா ஃப்ரெண்டுன்னு போயிடுவ. ஆனா நான் அப்படி இல்லம்மா. ஃப்ரெண்டு நினைச்சு பழகுனா கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டு தான். லவ் பண்ணிட்டு என்னால ஃப்ரெண்டால ஏத்துக்க முடியாது. புரியலையா? புரியறதுக்கு நான் யாருக்கும் தெரியாத ஒரு எதிர்கால ரகசியத்தை சொல்றேன். நீ நல்லா கேட்டுக்கோ. எந்த ஊர்ல நீ வேண்டாம் வெறுப்பா தங்குறியோ அந்த ஊரு தான் உனக்கு சொந்த ஊராக போகுது. அந்த அம்மன் சொன்னது ஒருவேளை நடந்துருமோ? அது எப்படி நடக்கும்? நாம நம்ம ஸ்டாண்ட்ல இருக்கிறப்போ நம்மள மீறி அது எப்படி நடக்கும்? ஒருவேளை நடந்துருச்சுன்னா அம்மனை இவங்கெல்லாம் நம்புறத பார்த்தா அம்மன் சொல்றது நடந்துரும் போல இருக்கே. ஃபுல்லா மூட நம்பிக்கை தான். அதெல்லாம் நடக்காது. ஆனா அந்த அம்மனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்க. அது எப்படி எங்க இருந்தோ வந்த என்ன பத்தி தெரியும்? தலையே சுத்துதே. இது நடக்குமா நடக்காதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? சொல்றது நடக்குமா நடக்காதான்னு நாமளே கண்டுபிடிப்போம். நான் தூக்கி போடுற இந்த 3 பாலும் அந்த கப்புக்குள்ள விழுந்தா அம்மன் சொல்றது நடக்கும். விழலன்னா அது நடக்காது. முதல் பால் விழுந்துருச்சு. ஒண்ணு தானே விழுந்திருக்கு. 3 தானே விழணும். நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கேன். கப்புக்குள்ள பால் போய் விழுந்தா அம்மன் சொன்னது நடக்காதுன்னு தானே நினைச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி உல்டாவால நினைச்சிருக்கேன். பத்தாததுக்கு குறி பார்த்து வேற போட்டிருக்கேன். இந்த பால நான் அப்படி போட மாட்டேன். அதை தாண்டி இது போய் விழுந்தா அம்மன் சொன்னது நடக்கும்னு வச்சுக்கலாம். இப்போ எப்படி நீ விழறன்னு பாக்குறேன். அப்படின்னா அம்மன் சொன்னது நடந்துருமா? மாயா, சூடா காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தா குடி.
குடி மாயா. என்ன மாயா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். சரி, இந்த காஃபியை குடி, எல்லாம் சரியாயிடும். குடி மாயா. ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க மாயா, என்ன விஷயம்? ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு. என்ன கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போறியா? ரொம்ப டயர்டா இருக்க மாயா, உன்னால நடக்க முடியுமா? முடியும், நீதான் கூட இருக்கல்ல. சரி வா. மாயா பாத்து, மாயா பாத்து. வா. மாயா. ஐயோ, வேண்டான்னு சொன்னா கேட்டா தானே? சீனு மாமா, மாயாவை கொஞ்சம் தூக்கி விடுங்க, கீழே விழுந்துட்டா.